Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா வெங்காய சட்னி தான் செய்ய போறோம். காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாம் ஒன்று சேர ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. சட்னிக்கு முதல்ல எல்லாத்தையும் வதக்கி எடுத்துப்போம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதில் 5லேருந்து 6 குண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. 4 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் குண்டு மிளகாவே 2 எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி 4 நறுக்கி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மிளகா சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 3 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி அது கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேண்டாம். வெல்லம் சேர்க்கறதுனால வெல்லத்தோடைய இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் ஒன்று சேர இந்த சட்னி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்து ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. வதக்குனதுலாம் நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்து லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்புக்கு 2 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.